He is ruling everything. ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நேரத்திலே, இந்த புதிய நாளிலே நம்முடைய தேவநாயக கர்த்தர் அவருடைய வார்த்தையை, மகத்துவத்தை நமக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறார். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சூழல்கள் ஒருவேளை கொந்தளிக்கிற தண்ணீர்களுக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம். ஒருவேளை நம்மை மூழ்கடிக்கிற பிரச்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த கடன் பாரங்களா இருக்கலாம், இந்த பலவீனங்களா இருக்கலாம். இவைகள் நம்மை அழுத்தி விடுமோ, அந்த அளவுக்கு நம்மை அது மூழ்கடித்து விட்டதே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கிற நம்மை பார்த்து நம்முடைய தேவநாயக கர்த்தர் நினைப்பட்டுட்டேன் அப்படின்னா, நான் இங்கே தண்ணீர்களின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். அதாவது தண்ணீர்களுக்கு மேலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்மை மூழ்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இதெல்லாம் நம்மை அழித்து விட்டு நம்ம பயப்படுறோமோ, இதெல்லாம் நமக்கு வாய்க்காதுன்னு சொல்லி நம்ம கலங்குகிறோமோ, அந்த இடங்களுக்கு மேலாக தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். He is ruling over it. He is ruling everything. சாதாரணமாக அமரவில்லை, ராஜாவாக வீற்றிருக்கிறேன் என்று நினைப்பட்டுகிறார். இன்றைய நாளிலே நாம் சில காரியங்களை குறித்து கலங்குகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு நேரிட்டது எதனால் என்று யோசித்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நான் ராஜாவாக இருக்கிறேன். அவைகள் நம்மை மேற்கொள்ளாது, நம்மை அழித்து விடாது, நம்மை அது உயரே போவதை தடுத்து விடாது என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா இந்த நாளை துவக்குவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவன், நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க எங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக நீங்க அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி, அப்பா நீங்க ராஜாவாக வீற்றிருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை உடைய சுமத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.